வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்களை அனைத்து கட்சிகளும் முடக்கிவிட்டுள்ளன. தேசிய மக்கள் சக்திக்காக பிரச்சாரம் செய்ய பல தென்னிலங்கை அமைச்சர்கள் யாழ்ப்பாணத்திற்கு படையெடுத்துள்ளனர். ஆனால் அவர்களது துரதிர்ஷ்டம், யாழ்ப்பாணத்தில் பிரச்சாரம் செய்ய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழ் அமைச்சரை அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. குறைந்தபட்சம் வடக்கு மாகாணத்திலிருந்து ஒரு தமிழ் அமைச்சரை அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. அல்லது தமிழ் மக்கள் அதிக அளவில் வசிக்கும் வடக்கு கிழக்கு முழுவதிலும் இருந்தாவது ஒரு தமிழ் அமைச்சரை அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. ஏனென்றால் அப்படி ஒரு அமைச்சரே அவர்களது அமைச்சரவையில் கிடையாது. யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் கட்சியை சேர்ந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த மூவரில் யாருக்கு அமைச்சராக கூடிய அதிக அளவு தகுதி உள்ளது என்று அனுர அரசாங்கமே கருதிவிட்டது போல தெரிகிறது. மொத்தத்தில் அந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர்களது சொந்த கட்சியே குறைமதிப்புக்கு உட்படுத்துகிறது. இந்த லட்சணத்தில் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் கட்சி அமோக வெற்றி பெறும் என்று வேறு சொல்கிறார்கள். அதிலும் முக்கியமாக அவர்கள் சாவகச்சேரியை குறிவைத்துள்ளார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான விருப்பு வாக்குகளை பெற்றவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தான். இம்முறை அவரது சுயேட்சை குழு சாவகச்சேரியில் போட்டியிடாது என்ற நோக்கில் தாம் வெற்றி பெறுவோம் என்று கருதுகிறது தேசிய மக்கள் கட்சி. ஆனால் உண்மை நிலவரம் என்ன? நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழு சாவகச்சேரியில் தாக்கல் செய்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு அது தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதன் தீர்ப்பு திங்கட்கிழமை 21ஆம் தேதி வெளியாகும் என்று குறிப்பிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, அத்துடன் 21ஆம் தேதி வழக்கு இருப்பதனால்தான் 22ஆம் தேதிகளில் பெரும்பாலும் போஸ்டல் வாக்குகள் நிறுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சாவகச்சேரியில் 2 பிரதேச சபை, கிளிநொச்சி பிரதேச சபை மற்றும் வவுனியா என்பவற்றிலும் போஸ்டல் வாக்குகள் நிறுத்தப்படும் என்று கூறியுள்ளார். அவர் எதிர்வு கூறியது போலவே நடந்துள்ளது. எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கான திருத்தப்பட்ட தேதிகளை இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி முன்பு திட்டமிட்டபடி 22ஆம் தேதி நடக்கவிருந்த 2025 தபால் மூல வாக்களிப்புக்கான தேதிகள் பிற்போடப்பட்டு ஏப்ரல் 24, 25, 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் தபால் மூல வாக்களிப்பு நடைபெறும். இந்த அறிவிப்பு வெளியாவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் அரமையில் ரத்நாயக்கவிடமிருந்து மற்றொரு அறிவிப்பு வெளியானது. வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு முன்னர் திட்டமிட்டதற்கேற்ப அடுத்த வாரம் நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் அரமையில் ரத்நாயக்க அப்போது உறுதியளித்தார். மேலும் தேர்தல் தேதியில் எந்தவித மாற்றமும் இல்லை என அவர் தெளிவுபடுத்தினார். உள்ளூராட்சி தேர்தல் பணிகள் தொடர்பில் கேள்வி எழுப்பியதற்கு பதிலளிக்கும் போது அவர் கூறியதாவது: தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து ஆயத்தங்களும் நிறைவடைந்துள்ளன. உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் நேற்று தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் ஏப்ரல் 27ஆம் தேதிக்குள் வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்படும். சில ஊடகங்களில் தபால் மூல வாக்கெடுப்பு பிற்போடப்படும் என வெளியாகிய செய்தி தொடர்பில் அவர் பதிலளிக்கையில், அத்தகைய செய்திகளுக்கு எதுவும் ஆதாரம் இல்லை. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவாறு ஏப்ரல் 22, 22 செவ்வாய்க்கிழமை, 23 புதன் மற்றும் 24 வியாழன் ஆகிய தேதிகளில் தபால் மூல வாக்கெடுப்பு நடைபெறும். இந்த 3 நாட்களில் வாக்களிக்க முடியாத அரசு உத்தியோகத்தர்களுக்கு ஏப்ரல் 28 மற்றும் 29 ஆகிய நாட்களில் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் வாக்களிக்க வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அறிவிப்பு வெளியாகிய சில மணி நேரத்தில் புதிய அறிவிப்பில் புதிய திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதிலிருந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். 21ஆம் தேதி நடக்கவுள்ள நாடாளுமன்ற விசாரணை மற்றும் அதன் தீர்ப்பில் முன்பு நிராகரிக்கப்பட்ட பலருடைய வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவை கருதுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழு எங்கெல்லாம் போட்டியிடுகிறது என்ற குழப்பம் சிலருக்கு உள்ளது. இன்றைய சூழ்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழு 4 இடங்களில் போட்டியிடுகிறது. அவை பருத்தித்துறை நகர சபை, கிளிநொச்சி பூநகரை பிரதேச சபை, முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச சபை, முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச சபை. இந்த 4 இடங்களிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவுக்கு பிரகாசமான வெற்றி வாய்ப்பு உள்ளதாக அங்குள்ளவர்கள் கூறுகிறார்கள். இந்த 4 சபைகளையும் விட வரும் 21ஆம் தேதி நீதிமன்ற முடிவு வெளியாகும் போது தீர்ப்பு சாதகமாக இருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழு போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எவை? அவையும் 4 இடங்கள் தான்.
யாழ்ப்பாணம் மாநகர சபை, சாவகச்சேரி நகர சபை, சாவகச்சேரி பிரதேச சபை, கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை இவற்றை விட 5வதாக மற்றொரு ஆச்சரியமான இடத்திலும் போட்டியிடலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குறிப்பிட்டார். இதன்படி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழு மொத்தம் 9 இடங்களில் போட்டியிடலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தேர்தல் பற்றிய சில அரசியல் சார்ந்த கருத்துக்களை கூறியுள்ளார். அவரது கூற்றுப்படி, அரசியலில் எனக்கு வாக்கு வர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய போகின்றேன் என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். நான் வேறு யாரை பற்றியும் கதைக்கவில்லை. என்பிபி அரசாங்கம் எப்படியும் மக்களை ஏமாற்றத்தான் போகின்றது. இது என்னுடைய சொந்த கருத்து. நான் நாடாளுமன்றத்தில் தேர்தலில் நிறைய வாக்குறுதிகளில் சிலவற்றை நிறைவேற்றவில்லை. அதை நீங்கள் என்னிடம் கேட்கலாம். அதனை பற்றி என்னிடம் சுட்டிக்காட்டலாம். அத்துடன் எனக்கு தந்த 90 லட்சத்தில் 32 லட்சம் சாவகச்சேரிக்கும், 30 லட்சம் கோப்பாய்க்கும், 28 லட்சம் பருத்தித்துறை உணவகம் கட்ட கொடுத்திருக்கின்றேன். காசு விஷயத்தில் என்னை கை நீட்டி யாரும் கதைக்கும் அளவுக்கு இனி நான் இருக்க மாட்டேன். சாவகச்சேரி பிரதேச சபையில் யார் யார் உள்ளார்களோ அப்படி உள்ளவர்களுக்கு ஒரு பகிரங்க விவாத அழைப்பை விடுங்கள். நானும் வருகிறேன். நீங்களும் தயாரா? வாருங்கள், எல்லோரும் ஒரு பொது விவாதத்தில் ஈடுபடுவோம். பொது இடத்தில் வைத்து விவாதிப்போம். இதற்கு டக்ளஸ் தேவானந்தா, இளங்குமரன் எல்லோரையும் கூப்பிடுங்கள். நான் பகிரங்க விவாதத்திற்கு தயார் என்று கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அதன் சிங்கள அமைச்சர்களை யாழ்ப்பாணத்தில் பிரச்சாரத்திற்கு அழைத்து வந்ததன் உச்சகட்டமாக இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கவையை யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து சென்றனர். அவர் என்ன வாக்குறுதி கொடுக்கிறார்? தனது அரசாங்கத்தின் முதல் 5 ஆண்டு கால பகுதியில் யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை அமைத்து சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஒன்றை நடத்த வேண்டும் என எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பேரணியில் உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டார். இலங்கை கிரிக்கெட் தலைமை பயிற்சியாளர் சனத் ஜெயசூரியவுடனான சமீபத்திய சந்திப்பின் போது இந்த யோசனை எழுப்பப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். என்ன செய்ய வேண்டும் என்று சனத் ஜெயசூரிய என்னிடம் கேட்டபோது, எங்கள் முதல் 5 ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கட்டவும் ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டியை நடத்தவும் நிச்சயமாக முயற்சிக்க வேண்டும் என்று நான் அவரிடம் சொன்னேன் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச மைதானத்தை கட்டுவது இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் வீரர்களை ஒன்றாக காண்பதும் தனது தொலைநோக்கு பார்வையில் அடங்கும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சமீபத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் கமேயுடன் சேர்ந்து சனத் ஜெயசூரிய மண்டைத்தீவில் முன்மொழியப்பட்ட இடத்தை ஆய்வு செய்ய யாழ்ப்பாணத்திற்கு சென்றார். நிலம் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மைதானம் அமைப்பதற்கான நிதியை பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. இதன்படி இந்திய உயர்ஸ்தானிகர் மற்றும் பிரதமரிடம் ஆதரவு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் வடக்கு மாகாணத்தில் கிரிக்கெட்டை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த திட்டத்திற்கு இலங்கை கிரிக்கெட்டும் ஆதரவளிக்கும் என்றும் அமைச்சர் கமகே கூறியுள்ளார். அப்படியானால் யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை அமைப்பதற்கும் இந்திய நிதியுதவியையே அனுர அரசு எதிர்பார்க்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அரசின் வரவு செலவு திட்டத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு நிதி வரவில்லை, இந்தியாவிலிருந்து வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள்.